வந்து மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மணி வந்து 12:45 மணி. இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து நான் சவாரி ஒன்று புக் பண்ணிட்டு வேறு ஒரு போகணும், கூட்டிகிட்டு போனவங்கள இங்கேருந்து விராலிமலை தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் சொன்னாங்க. அதுக்கு வந்து 12:30 மணிக்கு 5:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு இங்கே வந்து பாயிண்டை முடிச்சு பாலம் முடிச்சு இப்போ 1 மணிக்கு லைனை முடிச்சிட்டேன். இப்போ லைனை முடிச்சுட்டு நேராக வந்து அவங்க பிக்கப் பண்ண போனால் அவங்க வந்து 12:30 மணிக்கே என்னை வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் மணி வந்து 12:45 ஆச்சு. ஒரு அரை மணி நேரம் லேட்டாகி போச்சு. அதுவும் என்னால் தான் காரணம். என்னென்னா ஒரு கடையில் பாலை போட்டு காசு வாங்க வந்துட்டு திரும்பி வாங்கிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு நேராக வந்துட்டேன். அது எனக்கு மிஸ்டேக்கு. அதனால் செய்கிற வேலையை தெளிவாக செஞ்சால் அடுத்தடுத்து போகலாம். அதனால் அதை உற்சாகம் வச்சு நேராக அந்த கஸ்டமர் போனால் டாட்டா பஞ்சு, அதாவது நீங்கள் ஒட்ட கூட்டமில்ல அந்த காரை பிக்கப் பண்ணிட்டு வந்து அவங்கள வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க கிளம்பி இருப்பாங்க. போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு விராலிமலை தாண்டி கூட்டிகிட்டு போனோம். நான் போயிட்டு காரை எடுத்துகிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம், பாய். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கஸ்டமர் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோன்னே இதுதான் நம்ம போகக்கூடிய டாட்டா பஞ்சு காரு. இந்த காரை வந்து அன்றைக்கி போய் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு வந்து வீடியோ போட்டிருப்பேன். அந்த காரை இப்போ வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன். அடுத்து நம்ம போகும்போது நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டே போகலாம். இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. கஸ்டமர்லாம் உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. லைட்டாக வீடியோ எடுக்கலாம்ன்ற அவங்க இருக்கும்போது வீடியோ எடுக்க பயமாக இருந்துச்சு. சரிட்டு லைட்டாக ஃபோனை பிடிச்சது தெரியாத மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம போகக்கூடிய ஊருக்கு பார்த்தீங்கன்னா செந்துறை போகிறோம். செந்துறை இங்கேருந்து விராலிமலை ரோடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது தப்பாயிருச்சு. அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நான் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து 70 ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது நான் வீடியோ எடுத்தேன். 79, 80 போகும்போது வீடியோ எடுத்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து பைபாஸ் ரோடு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோடு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டரை ரீச் பண்ணிட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் இது வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஏதோ எடுக்கிறதுக்காக எடுத்தேன். 105 நான் போயிட்டு இருக்கேன்னா டாட்டா பஞ்சில் 105 ஒரே பைபாஸ்ன்றதுனால இந்த ஸ்பீடு போகலாம். மற்றபடி நார்மல் ரோட்டில் வந்து இந்த ரூட்டை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. 101 ட்ரை பண்ணிட்டு போயாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட வீடு பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் அந்த வீடு இருக்குது. எவ்வளோ தூரம் இங்கேருந்து 130 கிலோமீட்டர் நினைக்கிறேன். மொத்தம் 130 கிலோமீட்டர் வந்துருக்கேன். இப்போ அடுத்து போகணும். இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு நிமிஷம் 4 மணிக்கு வந்தாச்சு. 1:30 மணிக்கு கிளம்புனேன். அப்புறம் பெட்ரோல் போட்டு அப்புறம் சாப்பிட்டு கிளம்பி ஒரு டீ சாப்பிட்டு யாரும் சாப்பிட மாட்டேன். அது முடிச்சுட்டு வர்றது ஒன்றாச்சு. செந்துறை ஊர் பேர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் உங்கள் வீடே இருக்குது. நான் சுற்றி ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இங்கேருந்து கிளம்பிடுவோம். முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம், பாய். ஒரு வியூ காட்டுறோம். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வடை கொடுத்தாங்க. வடையை சாப்பிட்டு அப்படியே இந்த மலை வியூவை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அதெல்லாம் இருக்கும். வடை கொஞ்சம் காய்ச்சி போச்சு. ஆனால் இடம் நல்லா இருக்கு. அடுத்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போக 10 மணி ஆறு நினைக்கிறேன். விட்டுட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வீட்டில் போட்டு கிளம்பணுமா. வந்து கஸ்டமர் சொன்ன அந்த இடத்துக்கு செந்துறைக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வந்து ஜப மண்டபம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹில்ஸ் மேலே தான் இருக்குது அந்த ஜப மண்டபம். இவ்வளோ பெரிய ஹில்ஸு அது மேலே வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏறி தான் நான் வந்தேன். ஒரு ஹில்ஸ் தான். ஒரு 200 மீட்டரில் ஹில்ஸ் ஏறி வர்ற மாதிரி இடம். ரொம்பவும் ஹில்ஸ் இல்லை, 200 மீட்டரில் ஏறி வந்தால் ஹில்ஸு. இந்த மலை மேலே தான் அந்த ஜப மண்டபம் இருக்குது. இது வந்து செந்துறையில் இருக்குது. வந்து நீங்கள் வேணால் சாமி விசிட் பண்ணுறதா சாமி வந்து கும்பிட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா மழை தான் தெரியும் இந்த ஊரில். நெக்ஸ்ட் வீடியோ இங்கேயே கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு. இங்கேயே 7 மணி ஆயிடுச்சு. இருட்டாயிருச்சு தெரியுதா. இப்போ நம்ம இனிமேல் இங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகணும். 7 மணி 8 9 மணிக்கு போயிடுவோண்ணா. 9:30 மணிக்கு போயிடும். 9 ஆயிரம் 9 10 மணி ஆயிரம். 7 8 9 10 மணி தான் போய் சேரும். இடம் மெதுவாக போவேன். டீ சாப்பிடுவாங்க. 10 மணிக்கு போயிட்டு அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து 25 கிலோமீட்டர் என் 2 வீலரில் நான் வீட்டுக்கு போகணும். அப்புறம் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு வரணும். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பொழப்பு. மாறும் ஒரு நாள். நன்றி, வணக்கம். இங்கே வந்து சவாரி முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு பணி 10 ஆச்சு. தலைவலி கொன்று எடுக்குது. போயிட்டு தூங்கணும். அதுக்கப்புறம் கம்பெனியில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா 7 சட்டை இருக்கா. 7 சட்டையை முடிக்கணும் கம்பெனியில். இங்கே இப்போ தான் போயிட்டு பால் வண்டி வெள்ளன போயிட்டு சவாரி போயிட்டு இங்கே வேலையை முடிச்சுட்டு இப்போ படுக்க போகிறேன். இங்கே வேலை முடிக்க மாட்டேன். காலையில் வச்சு பார்ப்பேன். இருந்தாலும் டயர்டாக இருக்குது. நாளைக்கு என்ன டியூட்டின்றதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய், வெல்கம்.
கம்பெனியில் சட்டை காட்டினேண்ணா, இந்த 7 சட்டை முடிஞ்சு ரெடி ஆகிட்டேன், கிளம்பிட்டேன். நன்றி, வணக்கம், பாய். போயிட்டு பால் வண்டிக்கு போயிட்டு பால் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இன்றைக்கி என்ன டியூட்டின்னு தெரில, இனிமேலாம் ஃபோன் வரும், வந்ததுக்கப்புறம் என்ன டியூட்டின்றதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.